வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு யூஎஃப்சி ஃபைட் நைட் லாஸ் வேகஸ்லேருந்து வரப்போகுது. மெயின் இவெண்ட் வந்து இப்போ கேனினியா வெர்சஸ் ராட்ரிகஸ் மேட்ச் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலான்னு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் தான். ஏன்னா ஜாரெட் கேனினியை வந்து அவர் மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்தவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கரியரை வந்து ஹெவி வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வெயிட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து மிடில் வெயிட்டுக்கு வந்திருக்காரு. கிரெகரி ராட்ரிகஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து மிடில் வெயிட் சாம்பியன் இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் தான் அவர் ஹஸ் மூவ் இன் டு யூஎஃப்சியில் வந்து அவர் வந்து அவருடைய கடந்த 3 மேட்சுமே அவர் ஜெயிச்சுட்டு இப்போ வந்து ஒரு வெற்றி வாகையோடு அவர் வந்திருக்காரு. பட் கேனினியை சொல்ல போனோம்னா அவர் வந்து சூப்பராக வந்து கடைசியில் போன வருஷம் வந்து அவர் வந்து இவர்கிட்ட புராலியோ கிட்ட தோற்று போயிட்டார். அவருக்கு ஐ திங்க் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கை. இப்போ வந்து ஹீஸ் ரெக்கவர்ட், மறுபடியும் வந்திருக்காரு வாபஸ். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னென்னா, 2 பேருமே வந்து சரியான ஆளுங்க தான். 2 பேருமே வந்து தே ஹேவ் குட் மொமெண்டம். பட் எனக்கு இன்னும் வந்து ராட்ரிகஸ் தான் அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குதுன்னு என்னுடைய கருத்து. கேனினியருக்கு பார்த்தோம்னா அவர் என்ன ப்ளஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹீஸ் நியர் 40. அவர் வந்து அடசானியா கூடலாம் சண்டை போட்டிருக்காரு. அவருடைய ஃபைட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய அடசானியா கிட்ட, இமோவோ கிட்ட, புரோலியோ கிட்ட, இவர்கிட்ட எல்லாமே ஜெயிச்சுட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டுட்டு இப்போ வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்திருக்காரு. ராட்ரிகஸ் வந்து யூஎஃப்சியில் வந்து புதுசாக வந்திருக்காரு. பட் அவர் வந்து இந்த அளவுக்கு டெஸ்ட்டு அவ்வளோ வந்து அவர் வந்து பெரிய ஆட்களோட இங்கே வந்து சண்டை போட்டிருக்காரா அப்படின்னா இல்லை. பட் ராட்ரிகஸ் இந்த வெயிலில் பார்த்தோம்னா ராட்ரிகஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மாமிசமலை மாதிரி இருக்காருங்க. இவரோட கம்பேர் பண்ண இவரோட இப்போ கேனினியாவே ஒரு பெரிய ஆள். அவரோட பார்க்கும்பொழுது ராட்ரிகஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கார். ரோபோகாப்பை வந்து கீழகுரியில் வந்து ஜெயிக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக எனக்கு வெயின் பார்க்கும்பொழுது அப்படி தான் தோணுச்சு. பட் கேனினியாவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால அவருக்கு அது இல்லாமல் ரீச் ஒரு 77 இன்ச் ரீச் இருக்குது கம்பேர்ட் டு ஐ திங்க் 75 இன்ச் ரீச் ஆஃப் கிரெகரி. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா கேனினியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் எனக்கு என்னவோ மொமெண்டம் எல்லாம் வந்து ராட்ரிகஸ்க்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பீட்டபிள் ஃபோர்ஸாக வந்துட்டுருக்காரு. இந்த மேட்ச்சில் கேனினியா ஜெயிச்சார்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து கேனினியாவுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வின்னாக இருக்கும். பேக் டு தி என்ன சொல்கிறது, இந்த ஸ்பாட்லைட் அப்படிப்பாங்களே அந்த மாதிரி. ஐ திங்க் திஸ் வில் புட் ஹிம் பேக் இன் தி ஸ்பாட்லைட் ஃபார் த டைட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடில் வெயிட்டுங்கிறதே ரொம்ப ஸ்டேக்டுங்க. இதில் வந்து டைட்டில் வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸியே கிடையாது. பாருங்கள், டிடிபி இருக்கார், ஷான் ஸ்டிக்லேண்ட் இருக்கார், அடசானியா இருக்கார், ஹம்சாத் இருக்கார், புரோலியோ இருக்கார், இவ்வளோ இமோவோ இருக்கார், இத்தனை பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸோ டைட்டிலுக்கு வந்து கேனினியா வருவாரா? அவருக்கு அது எல்லாமே இவர் ஏற்கனவே 40 வயசு ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து இந்த டைட்டில் டாக்ஸில் வந்து அவருடைய இது இருக்குமாங்கிறது டவுட்டு தான். பட் ஸ்டில் நாளைக்கு நடக்கிற மேட்ச் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி எ த்ரில்லர். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து டேஞ்சரஸ் பீப்புள். ஐ டோன்ட் திங்க் கேனினியாவுக்கு வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து போன வருஷம் அவர் தோக்காமல் இருந்தார்னா ஹி வுட் ஹவ் டன் மேஜிக். ஸோ அவருக்கு வந்து அந்த இது கண்டிப்பாக இருக்கும். பட் ராட்ரிகஸ் முதல்ல சொன்ன மாதிரி ராட்ரிகஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டத்தோடு வராரு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எ க்ளோஸ் கால். பட் ஐ எம் கோயிங் டு கோ வித் ராட்ரிகஸ் ஃபார் திஸ் மேட்ச். உங்களுடைய கருத்து என்னங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சப்பறம் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி நடந்ததுங்கிறது. மற்ற மேட்ச்சை பற்றி நான் இன்னும் முழுசாக யாரை பற்றியும் படிக்கலை. ஸோ நாளைக்கு நடக்கிற ஃபைட் நைட்டுக்கு திஸ் இஸ் த ஒன்லி திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட். ஸோ லெட்ஸ் see how it goes. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். Until then, take care. Bye-bye.